இப்போ நம்ம தலைமுடி நல்லா வளர்கிறதுக்காக ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3 நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு, வெந்தயம் வந்து ஒரு 5 ஸ்பூன், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மூலிகை, இது வேறு மூலிகை, அது எடுத்துக்கணும். இது வந்து நல்லா அது இப்போ டெய்லியும் நல்லா ஈரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது 10 நாளையிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். இப்போ இது எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து இந்த வேம்பு பட்டையை போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நெல்லிக்காவை பொடி பொடியாக அரைச்சிக்கிறோம், வெட்டி போட்டுக்கிறோம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா தரன்னு கொதிச்சிடுச்சு. நம்ம இந்த பொடியை கொட்டிடுறோம். நல்லா சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா தெரிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வைக்க போகிறோம். ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே நம்ம வடிகட்டாமல் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம வடிகட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா? ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு கடுக்காய் பொடி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு பிஞ்ச் அளவு, ஒரு பிஞ்சுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் நம்ம போடுறோம். இது போடுறது எதுக்குன்னா நம்மளுக்கு எந்த பெயின் அரிப்பு வகைகளோ அது மாதிரி எதுவுமே வராது இது போடும்போது. இது ஒரு நாள் ஃபுல்லாக அதை வடிகட்டி எடுத்தால் அந்த 1/2 லிட்டர் எண்ணெய் இந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு டெய்லியும் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு 10 நாள்லேயே டிஃப்ரெண்ட் தெரியும்.